க்ரோ ஐபிஓ இன்னிலிருந்து ஓப்பன் ஆக போகுது. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து க்ரோ ஐபிஓ வந்து ஓப்பன் ஆக போகுது. ₹95 100 வரைக்கும் பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனில இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க செபி சைடுல இருந்து இந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க F1 தான் இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வந்து வருது. 62% இவங்களுக்கு F1 ரெவன்யூ தான் மேஜரா வந்து கான்ட்ரிபியூட் பண்றது. பட் இங்க ரீட்டைல் லெவலான அந்த பார்ட்டிசிபேஷன் இங்க F1ல பார்க்கும்போது இயர் ஆன் இயர் டிராப் ஆயிட்டே வருது. 5% கூட இப்போ வந்து விழுந்துருச்சு. சோ அதாவது 5% ஆஃப் த மக்கள் இங்க F1 வந்து பண்ண மாட்டாங்க. சோ இங்க F1 பண்ணல அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 2ல இருந்து 5% வரைக்கும் டிப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுதான் இதுல இருக்க மேஜரான ரீசன். அந்த நீங்க செபி புது ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இதுவுமே அவங்களோட ரெவன்யூ வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸா வந்து அமையும். சோ இது லாங் டர்ம் பர்பஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் வந்திருக்கு. லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது இப்போ ₹15 வந்து பிரீமியம்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அப்படின்னா 15% ₹100 வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னும் போது அது கூட ஒரு ₹15 சேர்த்து 15% லிஸ்டிங் வந்து கிடைக்கலாம். சோ இதுதான் க்ரோ ஐபிஓ இருக்க விஷயமா வந்து இருக்கு. ஒருவேளை இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நான் அப்ளை பண்ணிருப்பேன். இப்போ இந்த டைம்ல இந்த கம்பெனியை நான் அப்ளை பண்ணல. சோ நீங்க என்ன டிசைட் பண்ணிக்கீங்க.